திருவிருந்து ஆராதனைக்குள்ள போவோம். இந்த திருவிருந்து ஆராதனைக்குள்ள போகும்போது இது அபாத்திரமாக நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது. அபாத்திரமான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு விளக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஏதோ ஒரு சடங்கு எல்லோரும் அதை பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் என்ன செய்யும், கூட்டத்தோட கூடமாக போய் உட்காந்துட்டு போய் அதை வாங்கி என்ன செஞ்சுட்டு வந்துடும். சும்மா வாயில் போட்டு இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா லைட் எரியும் போது வெட்டி பூச்சியில் போய் புசுக்குன்னு விழுங்கிட்டு அது வாட்டில் என்ன செய்யணும் ஓடி. இது மாதிரி இன்றைக்கி நானும் இந்த சின்ன பிள்ளையில் இந்த உறுதி பூசல் பெற்று பூசையில் அந்த தீவினருக்கெண்ணை வாங்கி பூசையில் கலந்து கொள்ளும்போது இப்படியேப்பட்ட ஒரு அழுத்தமான உபதேசமோ போதனையோ இல்லை. புதுநன்மை எடுக்கணும், அதுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்குரிய மந்திர கிளாஸில் அட்டன் பண்ணோம். மந்திரம்லாம் அட்டன் பண்ணி மந்திர கிளாஸெல்லாம் முடித்து அதெல்லாம் இது பண்ணி அன்னைக்கு எங்களுக்கு நல்ல கிராண்டாக ஒரு 10-25 பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, சாமியார் புதுநன்மை நினைச்சுறாரு. நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி நல்ல இதாக பூசையெல்லாம் நல்லா பாடல் திருப்பலியெல்லாம் வச்சு ரொம்ப இதாக நடந்துச்சு. இதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் மனநிலை மைண்ட் என்ன இருந்துச்சுன்னா, எல்லோரும் பூசையில் போய் என்ன செய்யணும், அந்த நற்கருணை என்ன செய்யணும், அந்த ஓஸ்தியை வாங்கி என்ன செய்யணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மார்த்தம் ஒரு மனநிலை இருந்துச்சே தவிர, இந்த திருவிருந்தில் இந்த உடலில் இந்த ரத்தத்தில் இவ்வளவு பெரிய நம்மளை உருமாற்றக்கூடிய, நம்மளை தெய்வ சாயலாக்கக்கூடிய, தேவனுடைய பாவனை ஆக்கக்கூடிய, பிசாசை அழிக்கக்கூடிய, சாபத்தை நீக்கக்கூடிய, பாவத்தை போக்கக்கூடிய இந்த செத்துப்போன ஆவியை இந்த சாப்பிடும்போது, இந்த இரத்தத்தை பானம் பண்ணும்போது நம்ம மரணம் அடைந்த அந்த ஆவி மறுபடி புது ஜீவன் அடையுதுங்கிற இந்த உபதேசமோ இந்த மாதிரி ஒரு போதனையோ இந்த மாதிரி ஒரு வழிநடத்தல நான் என்ன செய்யலை, கற்றுக்கல, தெரிஞ்சுக்கல. இதை யாரும் சொல்லவும் இல்லை. சாமியார் அழகாக பாடல் திருப்பலி என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார். நான் அதில் கலந்துக்கிடுவேன். அதில் பக்தியெல்லாம் முழங்கால் படிட்டு அந்த எழுந்தட்டு நேரத்தெல்லாம் தலைக்கு மேலே கரங்களை கூப்பி முகங்குப்புற விழுந்து தொழுகையெல்லாம் பண்ணி அப்படி நல்லா பலியெல்லாம் கலந்து கொண்ட வாழ்க்கை உண்டு. ஆனால் 4ஆம் வட்டத்தில் தனியாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது தான் இந்த திருவிருந்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இதை அபாத்திரமாக புசிச்சா நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. அதனால் நோயோடு இருக்கிறவங்க, பிணியோடு இருக்கிறவங்க, சாபத்தில் இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு பேதுரு இந்த அப்பத்தை எடுத்துகிட்டு ஒரு நோயாளிகிட்ட கொண்டு ஒரு நோய் படுக்கையில் இருக்கிறவனுக்கு கொடுத்தா அந்த நோயாளி சுகமடைந்து எழுப்பி விடுவாங்க. ஒரு கைதிட்டுங்களை பார்ப்போம். பேதுருன்னா யார்? அன்னைக்குள்ள முதல் சொல்லுங்க, அவர் தான் பூப்பு, அவர் தான் இந்த கிறிஸ்தவத்துக்கு முதல் தலைமை தலைவர். அவருக்கு கீழே வந்த மற்ற அந்த 12 சீடர்களும் நாள்தோறும் வழக்கம் போல் அந்த ஜெப வேலை நேரத்தில் கூடி இந்த ஆவியிலே நிறைந்து இந்த இயேசுவையும் இரத்தத்தையும் அவருடைய அன்னைக்கு நடந்த வழிபாடுகளே அவங்க கூடுற இடத்துல பூரா எதை பயன்படுத்தினாங்கன்னா, இந்த திருவிருந்து, அதாவது இந்த திருப்பலி, இந்த அப்பத்தையும் இந்த இரத்தத்தையும் தான் அவங்க என்ன செஞ்சாங்க அதிகமாக. அதனால தான் ஆர்சி சபை, மறுபடியும் சொல்கிறேன், ஆர்சி சபையில் பார்த்தீங்கன்னா பூசை மட்டும்தான் என்ன செய்யும் மெயினாக இருக்கும். இப்போ தான் என்ன ஆகிடுன்னு சொன்னால், அந்த மாதிரி செவஸ்தியார் வழிபாடு, அந்தோனியார் திருவிழா, செவஸ்தியார் திருவிழா, சவரியார் திருவிழா அப்படின்னு திருவிழாக்களில் கொடியேற்றுறது, மன்றாட்டுகள், நவநாட்கள், அப்புறம் வேட்டு, அப்புறம் அந்த மாதிரி சாப்பாடுகள், கச்சேரிகள், இதில் வேறு சினிமா பாட்டு கச்சேரிகள் எல்லாமே என்ன ஆகிடுன்னு சொன்னால், இந்த கோயில்களுக்குள்ள அது ஒரு விளையாட்டு சடங்காக மாறிவிட்டு. ஆனால் அன்னைக்கு மக்கள் கூடியது இந்த பலியிலே கடந்து கொண்டு இந்த அப்பத்தை உண்டு அவர்கள் வெளியிலே வரும்போது புது பலனை, தேவ பலனை, தெய்வீக ராட்சியத்தினுடைய அந்த செயலாற்றலை அவர்கள் கண்டு அன்னைக்கு பேய்க்கு எதிர்த்து நின்றார்கள், நோய்க்கு எதிர்த்து நின்றார்கள், தீமைக்கு எதிர்த்து நின்றார்கள், பாவத்திற்கு எதிர்த்து நின்றார்கள். அவங்கள்ட்ட பயத்தை பார்க்க முடியாது, கவலையை பார்க்க முடியாது, சோர்வை பார்க்க முடியாது, விலகினத்தை பார்க்க முடியாது, அவங்க வாடி இருந்ததை பார்க்க முடியாது. எல்லாரும் எப்படி இருக்காருன்னா பலசாலிகளாக இருந்தார். கைதிகளை பார்ப்போம், நல்ல கடனை கட்டி. இதை கேட்கும் போதே உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த துணிச்சல், ஒரு தைரியம். இந்த நோய் என்ன பண்ணிடும்?
இந்த பலகீனம் என்ன பண்ணிரும், இந்த வறுமை என்ன பண்ணிரும், இந்த தோல்வி என்ன பண்ணிரும். அதனால கவலைப்படுவது பாவம், பயப்படுவது பாவம், துக்கப்படுவது பாவம், பொறாமைப்படுவது பாவம், கோபப்படுவது பாவம், எரிச்சல் அடைவது இதெல்லாம் தெரியாது. இதை நான் தியானம் நடக்கும்போது பண்ணும்போது மௌரவ சிஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் கன்னியாஸ்திரி, நான் சுப்ரியராக இருக்கேன், இதெல்லாம் பாவம்னு எங்களுக்கு யாருமே நினைச்சல சொல்லலை. பைபிள் சொல்லுது, இயேசுவானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை நீ ஆவியினாலே அழிக்காவிட்டால், சாகடிக்காவிட்டால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள். மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தையோ ஜீவனும். அப்போ இன்னைக்கு இப்போ நம்ம பலிக்குள்ள போகிறோம். என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், சாமியார் மட்டும் என்ன செய்வார். இப்போ நான் திருவிருந்த ஆராதனை நடத்துகிறேன்னா இதை உப்பு கொடுத்து இதை எழுந்தேற்றம் பண்ணி இது பண்ணுறத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இது யார் பண்ணுறது, பாஸ்டர் தானே பண்ணணும், இது சாமியார் தானே பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்வையாளராக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இயேசுவான ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பலியை ஏறெடுக்க வேண்டும். கைதுகளை பார்ப்போம். நல்லா பண்ணலாமா இல்லைங்க, ஏறெடுக்கலாமா? இது எப்படி ஏறெடுக்கிறது? அதனால் சொல்கிறேன், இதை அதுக்குரிய ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தின்படி எனக்கு ஃபாதர் ஜான் ஜோசப் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அந்த இதை நிறைவேற்றுவதற்குரிய அந்த ஆர்டினேஷன், அந்த அபிஷேகம், அந்த விழாவை, அந்த இதை என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த குருத்துவத்தை, அந்த அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அந்த சபை திருச்சபையினுடைய கடவுளுடைய அந்த வார்த்தையின்படி எனக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்னா, சேர்ந்து இந்த உடல் எனக்காக பிக்கப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் வாய் திறந்து என்ன செய்யணும், சொல்லணும். இந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். இந்த இரத்தம் இப்போ என் சாபத்தை என்ன செய்கிறது, நீக்குகிறதுங்கிறத என் வாய் திறந்து என்ன செய்யணும், சொல்லணும். இந்த இரத்தம் என் பாவத்தை என்ன செய்கிறது, நீக்குகிறதுங்கிறத என்ன செய்யணும், சொல்லணும். இந்த இரத்தம் என் செத்து போன ஆன்மா உயிர்ப்பிச்சு என்னை இப்பொழுது புது ஜீவனை உடையவனாக என்ன செய்கிறது, உருமாற்றுகிறதுங்கிறத நீங்கள் என்ன செய்யணும். விளங்குங்க சொல்லலை? அப்போ நாம் எல்லோரும் இந்த பலியை ஏறெடுக்கும்போது எல்லோரும் என்ன செய்கிறோம்னா, கடவுளுடைய அந்த குடும்பமாக. இதை இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16 வாசிக்க பார்ப்போம். நாம் 14 வாசி. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள், நல்லவர்கள், நீதிமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் எப்படி, கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், ஒரே பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரே கடவுளுடைய தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அல்லவா? நாம் பிற்கிற நான் இல்லை, நான் பிற்கிற அப்பம் இல்லை, நாம் எல்லோரும் பிற்கிற அப்பம். இப்போ இதை நம்ம பண்ணும்போது என்ன செய்யறோம்னா, கிறிஸ்துவுடைய சரீரத்தோடு நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், ஐக்கியமாகிறோம் அல்லவா? விளங்குதா? வாசி. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் அனைவரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிற. கைதிட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாரும் என்ன ஆகிட்டோம், இதான் பரலோக குடும்பம், இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதான் ஆன்மீக வாழ்க்கை. நம்ம இப்போ எல்லோரும் என்ன ஆகிட்டோம், தனித்தனியல்ல அலைநீர்காரங்க, ரெண்டு சமுத்திரத்துக்காரங்க, மலையாங்குளத்துக்காரங்க, காகுளத்துக்காரங்க, கள்ளிக்குளத்துக்காரங்க அப்படிங்கிறது மாம்சத்தின்படியான இஸ்ரவேலை நல்லா கவனிச்சுக்கோங்க. மாம்சத்தின்படியான இதான் இன்னைக்குள்ள
இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மாமிசத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்துவோடு அவங்க என்ன செய்யல? ஐக்கியமாகல. எதோட ஐக்கியமா இருக்கிறாங்க? பலிபீடத்தோடு தான் ஐக்கியமா இருக்கிறாங்க. கோயிலோட தான் ஐக்கியமா இருக்கிறாங்க. அந்த கோயிலில் உள்ள சாமியாரோட, அந்த மத போதகரோட தான் ஐக்கியமா இருக்கிறாங்க. இப்படி இருக்க விக்கிரகம், இது ஒரு விக்கிரம், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனா? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல. நல்லா கவனிச்சுக்கோ. அஞ்ஞானிகள் பலியிடுறது யாருக்கு பலியிடல? ஆட்டை விட்டுறாங்களே, கோயிலில் போய் ஆட்டை விட்டுறாங்களே. இந்து சகோதரர்கள் சொல்றேன், நீங்க பலியிடுறது, ஆடு விட்டுறது, கிடாய் விட்டுறது, கோழி விட்டுறது, நீங்க ரத்தம் கொடுக்கிறது, பலி செலுத்துறது எல்லாம் யாருக்கு அல்ல? தேவனுக்கு அல்ல, கர்த்தருக்கு அல்ல. பேய்களுக்கே பலியிடுவீர்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால இன்னைக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். மற்றவங்க பலி செலுத்துறதற்கும் கிராய் விட்டுறதற்கும் கோயிலுக்கு போய் நிறைய சொல்லுங்க. இது யாருக்குள்ளது? அதனால கர்த்தருக்கு ஒன்ன உச்சரிக்கிற வார்த்தை தான் முக்கியம். நீங்க என்னுடைய தேவன் யார், நான் வழிபடுகிற கர்த்தர் யார்? 3 வாலிபர்கள் சொல்றாங்க அன்னைக்கு அரசனுக்கு முன்னால, நாங்கள் வழிபடுகிற சேவிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை காக்க வல்லவர், நெருப்பிலிருந்து காக்க வல்லவர், மரணத்திலிருந்து எங்களை காக்க வல்லவர். இதை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அறிக்கை பண்ணாங்க. இதை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் முன்னால சொன்னாங்க, நாங்கள் வழிபடுகிற தெய்வம் யார், நான் ஆராதிக்கிற தெய்வம் யார், நான் தொழுது கொள்கிற தெய்வம் யார்? இவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் சிறப்பாக வழிநடத்தி, செழிப்பாக வழிநடத்தி, ஆசீர்வாதமாக வழிநடத்தி, நிம்மதியாக வழிநடத்தி, சேமத்தை, செழிப்பை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருகிறவர். கைதிகள் நல்ல காரணம். இதை எல்லா வாயும் சொல்லணும். இதை நீ தியானம் பண்ணும்போது, நீ தொழுகை பண்ணும்போது, நீ ஜெபம் பண்ணும்போது, நீ எதை சொல்லணும்னா இதை சொல்லணும். இதை சொல்லி நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை ரிசீவ் பண்ணணும். உங்க வல்லமை ரிசீவ் பண்றேன், உங்க அபிஷேகத்தை ரிசீவ் பண்றேன், உங்க வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? ரிசீவ் பண்றேன்பா. இன்னொன்று, அதே 1 கொரிந்தியர் 1:7 என்ன சொல்லுது பாருங்க. நாம் எல்லோரும் வரங்களை உடையவர்கள், கரங்களை உடையவர்கள், தெய்வீக தன்மை உடையவர்கள். வாசிக்க பார்ப்போம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நாம் வழிபடுகிற, நம்மை ரட்சித்த இரட்சகர் நமக்குள்ளே நம்மிலே வெளிப்படுகிறதற்கு காத்திருக்கிறீர்கள். போதும். இப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த உடலை, அவருடைய உடலை பானம் பண்ணுறீங்கன்னா, ரத்தத்தை பானம் பண்ணுறீங்கன்னா, அற்புதங்களை செய்கிற சக்தி உங்கள்கிட்ட என்ன செய்யணும்? புதுமை செய்கிற ஆற்றல் என்ன செய்யணும்? அந்தோனியார் எப்படி புதுமை செஞ்சாரோ, சவரியார் எப்படி அற்புதங்களை செஞ்சாரோ, எப்படி அந்தோனியார் பேயை ஓட்டினாரோ, எப்படி நம்ம அப்போஸ்தலர் புனிதர்கள் பரிசுத்தவான்கள் அற்புதங்களை செஞ்சாங்களோ, இது போல அன்னைக்கு அந்த ஆதி சபையில் இருந்த அத்தனை மனிதர்களும் பேய்களை ஊட்டி, நோய்களை குணமாக்கி, அற்புதங்களை செய்து, புதுமைகளை செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார்கள். கைதிட்டு நல்ல கடவுளை கட்டி இதை உட்கொள்றவங்க, நீங்கள் பேயை என்ன செய்யணும்? நோயை என்ன செய்யணும்? அற்புதம் புதுமை தான் என்ன? ஒரு நடக்காத விஷயங்களை என்ன செய்கிறது? நடக்க வைக்கிறது, இல்லாத இருக்க வைக்கிறது. நான் கேட்குறேங்க, அப்போஸ்தலர் பணியில் 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஸ்தேவான் முடியப்பெரிய யாரு? பந்தி விசாரிக்கிற ஒரு வேலைக்காரன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். சாப்பிட்றதுக்கு இப்போ நிக்கலமாங்க மாப்பிள்ள நம்ம சாப்பாடு அன்பு இருந்து வைக்கும்போது
இங்கே மட்டன் சிக்கன் ஏதாவது பிரியாணி போடும்போது அவர் என்ன செய்கிறாரு, பிரியாணி எடுத்து வைப்பார். செல்வராசு பரமனும் அவங்கள எண்ணிச்சுவாங்க, சம்பளம் எண்ணிச்சுவாங்க, ஒரு ஆள் குழம்பு எண்ணிச்சுவார். இப்படி பந்தி விசாரிக்கிறவங்க, ஊறுகாய் வைக்கிறவங்க, இலை போடுறவங்க, தட்டை கழுவுறவங்க என்ன செஞ்சாங்கன்னா அற்புதங்களை அவங்க மூலமாக புதுமைகள் நடந்தது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வல்லமை அவங்களுக்கு கைது வரங்களை உடையவனாக இருக்கிறார்கள். இதாயா ஆதிசாமி, இதாயா விசுவாசம். நீ கிறிஸ்தவங்கிறதுக்கு இதான் அடையாளம். எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஜெபம் பண்ணுங்க. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. பிரைஸ் தி லார்ட். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் வந்து உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, நம்முடைய தேவன் யாரு? நம்மளை உண்டாக்கியவர். நம்முடைய தேவன் யாரு? நம்மளை சிருஷ்டித்தவர். நம்முடைய தேவன் யாரு? நமக்கு ஜீவனை உயிரை தந்தவர். அதனால தைரியமா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா இந்த வார்த்தையை உயர் பண்ணணும், இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். இதுக்கு கோயில் தேவையில்லை, இதுக்கு உன்னுடைய இருதயத்தை மட்டும்தான் கேட்குறாரு. இந்த ஒன்று பேதெல்லாம் இந்த முதல் அதிகாரத்தில் கீழே வரும். அவர் தேடுறது இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள், நல்ல மனசாட்சி உள்ளவர்கள். மூணாவது கலங்கமற்ற கபடமற்ற விசுவாசம். இது மூணு தான் அவன்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இது மூணு தான் தேவை. கடவுளுக்கு நீ எந்த மதத்தில் இருக்கிறீங்கிறதெல்லாம் தேவையில்லை. நீ இந்து மதத்தில் இருக்கியா, அதை பற்றி அவர் கவலைப்படல. கிறிஸ்தவ மதம் அதை பற்றி அவர் என்ன செய்யலை, பெருசுப்படுத்தலை. அவருக்கு தேவை என்னன்னு சொன்னால் இருதயம் சுத்தமாக இருக்கும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். நீ முதல்ல கிறிஸ்தவங்களாப்பா? இந்து. இப்போ நீ என்ன பண்ணியிருக்க? மதம் மாறி இருக்கியா, மனம் மாறி இருக்கியா? மனம் மாறி இருக்கு. இதுதான் வரணும். நான் மதம் மாறிட்டேன், கிறிஸ்தவ மதத்துக்கு வரணும் அன்றைக்கி இந்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பமே ஹிந்துஸ் தான். ராமலட்சுமி அக்கா நினைஞ்சிருக்குன்னு சொன்னால் என் பிள்ளைகளை நல்லா வளர்த்து அவங்கள பூரா அவங்க பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு வச்சு அவங்க எல்லாருக்கும் என்ன ஆகிட்டாங்கன்னா ஆண்டவரோடு என்ன செஞ்சிட்டாங்கன்னா நானும் என் வீட்டாரும் முன்னால் கர்த்தரையை சேவிப்பேன்னு சொல்லி நீ யார்கிட்ட வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து சொன்னாங்க. இல்லைம்மா நீங்கள் பூரியே ஹிந்து, பக்கா இந்து. என்ன கோயிலை கும்பிட்டீங்க? சொல்லுங்களேன். கருப்புசாமி. கருப்புசாமி கோயிலை கும்பிட்டவங்க இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க மனம் திரும்பி அவங்க ஒரே இங்கே வரக்கூடிய மக்களுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் ஹிந்துஸ் கன்வெர்ட் ஆகியிருக்கிறாங்க. இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சொல்கிறேன். நீங்கள் ஹிந்துஸ் தானம்மா? சொல்லுங்களேன். இங்கே மேக்சிமம் இந்த சின்னத்தாயக்கா இவங்கெல்லாம் யார்? வரம்மா அம்மா, காளியம்மா. உங்கள் பேர் காளியம்மா தானே?
இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் தான் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கிறிஸ்தவ மதத்தில் அவங்களை என்ன செய்யலை, இவங்களை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா மனம் திரும்புதல் இதில் உங்களை கொண்டு வரதே தியானம், மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் தியானத்தில் ஒன்றும் வேண்டாம். மனம் திரும்புதல் என்ன, இது வரைக்கும் நான் நேசித்து கொண்டிருந்தேன், வணங்கி கொண்டிருந்தேன், சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்தேன், எதுவும் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் நான் விட்டுட்டு இப்போ யாரை சொந்தம் கொண்டாடுறேன், எனக்காக பலியான பாடுபட்ட இரத்தம் சிந்திய இந்த இயேசுவை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொண்டு அவருக்கு நான் பிள்ளையாக, அவருக்கு சீடனாக நான் அவரை என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், வணங்க போகிறேன், வழிபட போகிறேன். செல்வராசனை நீங்கள் முதல்ல என்ன செஞ்சீங்க, இந்த இதை தான் என்ன செஞ்சீங்க. இங்கே வந்து இந்த மனம் திரும்புதல் தியானம் என்ன செய்யுது, உங்களை மனம் மாற்றி உங்களை யாரோடு சேர்த்துருக்கு சொல்லுங்கள், கடவுளோடு சேர்த்து. இதைத்தான் இன்றைக்கி இந்த மதத்தில் மத போதனைகள் பண்ணணும். ஆனால் இதை என்ன செய்யலை சொல்லுங்கள். இதைத்தான் அந்த மத்தேயு 23 இயேசுவே சொல்கிறாரு, மாயக்காரரான பரிசேயரே உங்களுக்கு ஐயோ கேடு. ஏன் நீங்கள் கடல் கடந்து நாடு கடந்து ஊரை விட்டு ஊர் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, எங்கள் மதத்துக்கு வாங்க, எங்கள் கூட்டத்துக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் கன்வென்ஷனுக்கு வாங்க, ஓசை கூட்டத்துக்கு வாங்கன்னு நீங்கள் மக்களை எங்கே கொண்டு சேர்க்குறீங்க? அதை எடுத்து மறுபடியும் ஒரு ஆள் வாசிங்களை பார்ப்போம். மத்தேயுல 23:15 மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மதத்திலே சேர்க்கும்படிக்கு. பார்த்திவன் உன் செல்ல அனுப்பியிருந்தான் பாரு, கல்லை ஞானிகளாகிய சொல்றாரு பாருங்க, அந்த மொழிபெயர்ப்புல அழகா இருக்கு. கல்லை ஞானிகளாகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனெனில் ஒருவனை உங்களுக்கு சீசனாக்கி கொள்ளும்படி சமுத்திரத்தையும் பூமியை சுற்றி திரிந்தீர்கள். அவனை சீசனாக்கிய பின்பு உங்களிலும் இருமடங்காக அவனை நரகத்தினுடைய புத்திரராக்கிறேன். இந்த மத வழிபாட்டில் இருந்து இந்த மத சடங்காச்சாரங்களை, அதான் சொல்கிற மதங்கிறது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சடங்காச்சாரங்கள், வழிபாடுகள், ஒவ்வொரு இதுகள் இருக்குது, பாரம்பரியங்கள், வழிநடத்தல் இருக்குது. அதில் தான் போயிட்டுருக்கோம். இந்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே என்ன செய்யணும், காய் வெட்டணும், அங்கே தேங்காய் உடைக்கணும், அங்கே பழம் பற்றி வச்சு என்ன செய்யணும். இப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவங்கள அந்த மதத்தின் மத ரீதியாக கிடாய் வெட்ட வச்சு, கோழி வெட்ட வச்சு, தேங்காய் உடைச்சி, அந்த பலிகளை இது பண்ண வச்சு, பொங்க வச்சு, கொட்டடிச்சு, சாமியாடி, மற்ற அந்த காரியங்களை பூரா என்ன செய்கிறீங்க பண்ணுறீங்க. ஜெபக்கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்களேன். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்துக்குரிய காரியங்களுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நீ கடவுள் ஒன்று அப்படி படைச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதம் உனக்கு வச்சிருக்கிறாரு, இந்த வாக்கு தத்தங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. மற்ற சில சபைகளில் இந்த மாதிரி திருவிழாக்கள், வானவெடிகள், பாட்டு கச்சேரி ரொம்ப அழகாக இருக்குது, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதைத்தான் நீங்கள் என்ன செய்றீங்க, மதத்தில் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, செஞ்சிட்ருக்கிறீங்க. இதில் இவங்களை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, உங்கள் கூட்டத்தோடு வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு சீசன் ஆக்கி வச்சுருக்கிறீங்க. ஆனால் யாருக்கு சீசன் ஆகலை, இயேசுவுக்கு சீசன் ஆக்கவில்லை. இவங்களை மதத்தில் வச்சுருக்கிறீங்க தவிர இவங்களை மனம் திரும்ப நீங்கள் என்ன செய்யலை, உதவியாக இல்லை. இவங்க மனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு இந்த மத வழிபாடுகள் பூரா என்ன செஞ்சுட்டு இருக்கு. போதும், பாஸ்டர் ஜெபம் பண்ணால் போதும், ஊழியக்காரி ஜெபம் பண்ணால் போதும், எங்கள் வீட்டில் வந்தாங்க ஜெபம் பண்ணாங்க, இப்படியே நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா இந்த ஜெபத்தின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை யார் மேலே வைக்கல, இயேசுனுடைய இந்த பாடுகள் ரத்தத்தின் மேலே வைக்கல. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. கோயிலில் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அது 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். அதெல்லாம் இப்போ நான் வாசிக்க வேண்டாம், இதை மட்டும் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க, அதுக்கடுத்த இதை வாசி வைப்போம். அதே இதில் இன்னொரு இது கீழே. இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? வெளிவேறக்காரராகிய மறைநூல் அறிஞரை, வேதத்தை கதைகளை படித்த மறைநூல் கற்றுக்கொண்ட வேதங்களை எல்லாம் உட்கார்ந்து
தெரிந்து கொண்ட, அதனுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொண்ட, சட்டத்திட்டத்தின்படி வாழ்கிற வேத பாரகரே, அறிஞர்களே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனெனில் ஒருவனை மதத்தில் சேர்க்க நாடும் கடலும் சுற்றி இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே கன்னியாகுமரியிலேருந்து எங்கே போகிறாங்க, காஷ்மீர் போனோம், நாங்கள் அங்கே போய் என்ன செய்கிறோம், அங்கே போய் இந்த சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்கிறோம், செய்கிறீங்கப்பா, ரைட்டு தான்ப்பா. நீ இங்கேருந்து இப்போ என்ன செய்கிற, சென்னையில் போய் என்ன செய்கிற, ஊழியம் செய்கிற, இங்கேருந்து அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில் ஊழியம் பண்ணுற, நீ எங்கே வேணாலும் ஊழியம் பண்ணு. ஆனால் என்ன பண்ணுற, அங்கே ஒரு மதத்தை தானே நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, ஒரு சபையை தானே உண்டாக்கிட்டு இருக்கிற. எப்படி முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எது உண்மை? சுவிசேஷம் இயேசு என்ன சொன்னார், சீடர்களுக்கு என்ன கொடுக்குறாரு, அதிகாரத்துக்கு நீங்கள் போய் சகல சாதிகளுக்கும் சுவிசேஷம்னா என்ன, சபையை சாதிக்கணும்னா கோயிலை கெடுக்கணும்னு சொன்னாரா? சுவிசேஷம்னா என்ன? இதுதானே, இந்த விற்கப்பட்ட உடல் தானே, சிந்தப்பட்ட இந்த ரத்தம் தானே, சாபம் இந்த ரத்தத்தில் தானே போகுது, பாவம் இந்த ரத்தத்தில் தானே போகுது. இதை ஒவ்வொரு மனுஷன், இந்த உலகத்தில் பிறந்த மனுஷனாக பிறந்த, ஆவியாக பிறந்த என் அன்னை பாவத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் சொல்லணும். எங்கள் அம்மா பாவத்தில் குத்து விட்டாப்பா, இயேசுவே உங்கள் ரத்தத்தால் இந்த பாவத்தை கழுவி என்னை பரிசுத்தனாக்கி, எங்கள் முன்னோர்கள் எங்கள் தாய் தாப்பன் செஞ்ச சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இந்த சாபத்தை போக்கி உங்கள் புண்ணியத்தினால் எனக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகள், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரட்டும். எழுதிட்டுங்களா? இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா உங்களுக்கு? இந்த மத்தேயு 23:15 இதனால் உட்காந்து யோசித்து பார்த்தேன். இன்றைக்கி நான் கெட்டதாக இருந்தால் 100 கோயில் என்ன செய்யலாம். அதான் சொல்லணும்ல, இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தெய்வ வரத்தின்படி அற்புதங்களை செய்கிற சக்தியை புதுமிசை ஆற்றில் பயன்படுத்தணும்னா பண்ணுவேன். இதுக்கு நேரம் வரும். ஆண்டவர் அனுபவிக்கும் போது, தெய்வ சித்தம் வரும்போது அதை பண்ணுவேன். இந்த ஏரியாவே பிடிக்காது, அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் ஏன் அதெல்லாம் பயன்படுத்தாமல் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, இந்த சுவிசேஷம் ஓரளவு என்ன செஞ்சிட்டோம். அதெல்லாம் வரும்போது எனக்கு எப்போ ஆபத்து வரும், இயேசுவை எப்போ சிலுவையில் அடைஞ்சு கொள்ளணுங்கிற மாதிரி திட்டந்திட்ட மாதிரி நம்மளை விளைக்கிறதுக்கு திட்டந்திட்ட ஒரு பாருங்கள். விஜய் ஒவ்வொன்று அவருக்கு கூட்டங்கள் இந்த பிரச்சாரத்தில் கூடின உடனே அவருக்கே ஆபத்து. அதனால் ஒரு கூட்டங்கள் கூடும்போது, பெருவாரியாக கூட்டங்கள் வரும்போது, ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலகம் மத போதகர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை என்ன செய்வாங்க, அறிவிக்க விடாதபடிக்கு என்ன செய்யணும், தடை பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அவர் என்னமோ சவுக்கில் வழக்கில் நெஞ்சிருக்கிறாரு, என்னத்தையே கூப்பாடு கூட நெஞ்சுக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் 28ஆம் பார்த்தேன். 28ஆம் மட்டும் ஃபேஸ்புக்கில் இது பார்க்கும்போது 48,000 சில்லற பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க. பார்த்துக்கு முன்னாடி போன மாதத்தில் பார்த்தா ரஞ்சித்தில் காட்டின 62,000 பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க. இப்படி இன்றைக்கி மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, வெளியில் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருக்கும் பரப்பணும். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், நீங்கள் பரப்பணும். நீங்கள் என்ன செய்யணும், இதை நான் பயன்படுத்தி இவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்கிறேன், அற்புதங்கள் நடந்திருக்கு, நான் நல்லா இருக்கிறேன், என் சாபம் நீங்கி இருக்குது, பாவம் நீங்கி இருக்குது, ஆண்டவர் என்னை எப்படி வச்சுருக்கிறார்னா சந்தோஷமாக என்னையும் குடும்பத்தையும் வைத்திருக்கிறார். கைதிடங்களை பார்ப்போம். இன்னொன்று, திருவிருந்த ஆராதனை நம்மளை எல்லாரையும் என்ன சொன்னால், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா உருவாக்கி வைத்திருக்கிறார். கைதிடங்களை பார்ப்போம்.